அவர் கடைசி மனைவிக்கு வயது அவர் மகனை விட வெறும் 2 வயது தான் அவர் மூத்தவர். அந்த காரை குழி தோண்டி தன்னுடைய வீட்டுக்குள்ளேயே ஃபுல்லாக புதைக்கிறார். இப்போ இவர் போய் இவங்க பிரதரான அசோக்குமார்கிட்ட கேட்குறாரு, அண்ணா இந்த மாதிரி நான் மாட்டிக்கிட்டேன் இன்கம் டேக்ஸில், இப்போ நான் என்ன பண்ணணும்னு தெரியல, வட்டிக்கு வட்டி போட்டு பெனால்ட்டிக்கு மேலே பெனால்ட்டி போட்டு என்னுடைய வாழ்க்கை பூரா நான் நடிக்கிறேன் போல இருக்கேன், என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்று பண்ணு, ஒரு படம் எடு, அந்த படம் வந்து லாஸ் வரத்துக்குன்னே எடு. இது ஆக்சுவலாக சினிமா இண்டஸ்ட்ரியில் நிறைய பண்ணுவாங்க, லாஸ் கணக்கு காமிக்கலாம் அப்படின்ட்டு படம் எடுப்பாங்க. ஸோ தட் அந்த லாஸும் அந்த ப்ராஃபிட்டும் செட்டிசைட் ஆகிடும்னு சொல்லி. ஸோ லாஸ் வரா மாதிரி ஒரு படம் எடு, அந்த லாஸுக்கு உன்னுடைய ப்ராஃபிட்டெல்லாம் செட்டிசைட் பண்ணிவிடு அப்படின்னு அறிவுரை கொடுக்குறாரு. சரி, என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, ஹிந்தி படம் எடுக்க வேண்டாம், நம்ம கல்கட்டாவில் பெங்காலி படம் எடுக்கலாம் அப்படின்ட்டு பெங்காலி படம் எடுக்கிறாங்க. இந்த கல்கட்டாவில் அவர் ஷூட்டிங் பண்ணும்பொழுது ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு ரூமா கோஷ் அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து அவர் மீட் பண்ணுறாரு. அவருக்கு அந்த பொண்ணு மேலே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காதல் வந்து ஏற்படுது. இந்த பொண்ணை எப்படியா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அந்த பொண்ணுக்கு என்னென்னா, தான் நடித்து பெரிய நடிகையாக வரணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. இந்த காதல் என்ன மேஜர் ப்ராப்ளம்னா, ஏழை பணக்காரங்க அப்படிங்கிறத விட கேஸ்ட் வந்து வேறு. இந்த விஷயம் அசோக்குமார் அவர்களுக்கு தெரியுது. இவன் பெங்காலுக்கு போயிட்டு அங்கே படம் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு இன்னொரு பொண்ணோட வந்து, உன் தம்பி வந்து அங்கே லூட்டி அடிச்சிட்ருக்கான் தெரியுமான்னு அவர் காதுக்கு வர இவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. 2 பேருக்குள்ளேயும் பெரிய சண்டை வந்துடுது. உயிரே போனாலும் சரி, நம்ம வீட்டில் இந்த பொண்ணை வந்து நாங்கள் யாருமே மருமகளாக ஏற்றுக்க மாட்டோன்னு அசோக்குமார் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. இவர் தான் எப்போவுமே ஒரு ரிபல் ஆச்சே, யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டார். படம் ரிலீஸ் ஆகுது, சூப்பர் டியூப்பர் ஹிட் ஆகுது. இவருக்கு ஒரே டென்ஷன், ஐயோ இது ஃப்ளாப் ஆகணும் தானே எடுத்தேன், இது ஹிட் ஆகிடுச்சேன்னு. இருந்தாலும் கூடவே இந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு போய் சொந்தக்காரங்க யாருமே வேண்டாம், நம்ம வந்து கோர்ட்டில் போய் பதிவு திருமணம் பண்ணிக்கிறோன்னு சொல்லி திருமணம் பண்ணிவிட்டு வந்துடுறாரு. அதிலிருந்து இவருக்கும் இவர் சகோதரான அசோக்குமாருக்கும் ஒரு சின்ன ஒரு நெருடல். சொந்தக்காரங்க யாருமே வந்து இவர்கிட்ட சரியாக பேசுகிறதில்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த ரூமா தேவிக்கு வந்து தேவானந்த் அவர்களோட ஒரு படம் வந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது. ரொம்ப இவர் வந்து எதிர்க்கிறாரு, வேண்டாம் நீ வீட்டை பார்த்துக்கோங்கிறாரு. அந்த அம்மாவும் பிடிவாதம் பிடிச்சி நடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இம்மீடியட்டாக வந்து அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க. 2 வருஷத்துக்குள்ளேயே அவங்களுக்கு அமித்குமார் வந்து பிறந்துடுறாரு. அதாவது கிஷோர்குமார் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துடுது. அதுக்கப்புறம் கிஷோர்குமார் அவர்கள் வந்து திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப பிஸி ஆகிடுறாரு படங்களில். நான் ஸ்டாப்பாக அவருக்கு படம் ஒரு நாளைக்கு 8 பாட்டு 6 பாட்டு 5 பாட்டுன்னு இப்படி தொடர்ந்து பாடிட்டே இருக்கார். இந்த அம்மாவுக்கு வந்து டிப்ரெஷன் வருது, வீட்டில் தனியாக இருக்கிறது. இவர் என்ன எதிர்பார்க்குறாரு, என் மனைவி வீட்டை பார்த்துக்கிட்டோம், நான் சம்பாதிக்கிறேன், குழந்தை இருக்குது, சந்தோஷமாக அவள் இருக்கட்டும்னு இவர் எதிர்பார்க்குறாரு. ஆனால் அந்த ரூமா தேவிக்கு அது பிடிக்கவே இல்லை. ரூமா கோஷ்ன்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு அது பிடிக்கவே இல்லை. இதனால் 2 பேருக்குள்ளேயும் மனக்கசப்பு வந்து டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுது. அந்த டிவோர்ஸ் வந்து இவர் மனசை ரொம்பவும் பாதிக்குது. என்றைக்கு அந்த அம்மா வந்து டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வெளியில் போகிறாங்களோ அன்றைக்கி வந்து அந்த அம்மாவுக்காக இவர் ஒரு கார் வாங்கியிருந்தார். வீட்டில் வந்து குழந்தைய வெளியில் கூப்பிட்டு போகிறதுக்கோ டாக்டர்கிட்ட போகிறதுக்கோ. அந்த காரை குழி தோண்டி தன்னுடைய வீட்டுக்குள்ளேயே ஃபுல்லாக புதைக்கிறார். இன்றளவும் கிஷோர்குமார் அவர்களுடைய வீட்டுக்குள்ளே ஒரு கார் அடியில் புதைஞ்சிருக்கு. இது அவர் மகனே ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்கார். இந்த பிரிவுக்கு பிறகு அவருக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஆக்சுவலாக 2 வருஷம் வந்து அவருடைய மகனை வந்து அவங்க தூக்கிட்டு போய்ட்றாங்க. அப்புறம் அவங்க வேற ஒரு கல்யாணம் பண்ணும்போது தான் மகன் வந்து திரும்பி இங்கே வராரு. ஸோ கடைசி வரைக்கும் மகன் வந்து கிஷோர்குமார் அவர்களுடைய தான் இருக்கார். இருந்தாலும் அவருக்கு வந்து பெண்களையே பிடிக்கலை. அவர் ரொம்ப எக்ஸென்ட்ரிக்காக, ஏன்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜீனியஸ். அதாவது இப்படின்னா அவர் அவ்வளோ சீக்கிரம் கற்பூர புத்தி அவருக்கு அவ்வளோ நல்லா அவர் வந்து டக்குன்னு பிடிச்சிக்கும். ஸோ அவருக்கு வந்து ஒரு மாதிரி மனசு விரக்தி ஆகிடுது. இப்படி இருக்கும்போது தான் அவர் வந்து மதுபாலா அவர்களை வந்து சந்திக்கிறார். மதுபாலாவை அவருக்கு ரொம்ப பிடிச்ச போது 2 பேரும் படத்தில் நடிக்கிறாங்க. அவருக்கு இன்ஸ்டன்ட் லவ் அவங்க மேலே வந்துடுது. அவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ மதுபாலாவுடைய அப்பா சொல்கிறாரு, மதுபாலாவுடைய ஹிருதயத்தில் ஒரு ஓட்டை இருக்குது. ஸோ அவள் எந்த நேரமும் வந்து அவள் இறந்து போகலாம். நான் இதை நிறைய பேர்கிட்ட சொல்லலை, ஏன்னா அவள் நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்கிறதுனால நான் இதை வந்து ரொம்ப ரகசியமாக வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஏதோ வந்து பிஸியாக இருக்கட்டும், பணம் சம்பாதிக்கட்டும்னு நான் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறார். இவருக்கு ரொம்ப கோபம் வருது, மனசு கஷ்டமாகுது. இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் கல்யாணம் பண்ணால் இவ்வளோ தான் பண்ணுவேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி
இவங்களுக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லி நிறைய பணம் செலவு பண்ணி முதல்ல வந்து அமெரிக்கா போகணுன்னு ட்ரை பண்ணுறாரு. அப்புறமா வந்து லண்டன் போகிறாரு. ஆனால் எங்கே கூட்டிகிட்டு போனாலும் அவங்கள வந்து குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ ரொம்ப மன வருத்தத்தோடு அவர் வந்து திரும்பவும் இந்தியாவுக்கு வந்து அவங்களுக்கு வீட்லேயே வந்து ஒரு ஃபஸ்ட்டு பாம்பேயில் வீட்டுக்குள்ளே மூவி தேட்டரை உருவாக்குனது வந்து கிஷோர்குமார் அவர்கள் தான். இப்போல்லாம் நம்ம ஹோம் தேட்டர்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த முதல்ல அந்த ஹோம் தேட்டரை ஏற்பாடு பண்ணது வந்து பாம்பேயை பொறுத்த வரைக்கும் கிஷோர்குமார் அவர்கள். மதுபாலா அவர்கள் வீட்டிலையே உட்காந்து படம் பார்க்கட்டும், அவங்க வெளியில் எங்கேயும் போக வேண்டாம், அவங்கள என்டர்டெயின் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து எப்போவுமே படம் இருக்கணும், பொழுது போகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக நிறைய செலவு பண்ணுறாரு. உயிரையே கொடுக்க தயாராக இருக்கார். ஆனால் அவரால் அவங்கள காப்பாற்ற முடியல. மதுபாலாவும் அவரும் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்த வருடங்கள் வந்து 9 வருஷம். ஆனாலும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு அப்புறம், இல்லை நான் வந்து எங்கள் அப்பாவோட தான் இருக்க விரும்புகிறேன், எனக்கு இங்கே ரொம்ப வந்து வெறுமையாக இருக்குது, நீங்கள் நிறைய பாட போயிடுறீங்க, எனக்கு தனியாக இங்கே இருக்க முடியல, நான் சாவை நோக்கி காத்துக்கிட்டு உக்காந்துருக்கிறதா இருக்குது, தயவுசெய்து எங்கள் அப்பா வீட்டுக்கு போய்ட்றேன், நீங்கள் என்னை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா வீட்டில் வேறு போய் இருந்துடுறாங்க. அது வேறு அவருக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. எல்லாம் நான் பண்ணி கூட எனக்குன்னு வந்து யாருமே இல்லையே. பட் ஆனால் இவரால் வந்து பாடுறதை நிறுத்த முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் வந்து கெஞ்சி எல்லாருமே வேண்டப்பட்டவங்களாக இருக்காங்க. தொடர்ந்து பாட வேண்டியதாக இருக்குது. இப்படி இருக்கும்போது தான் மதுபாலா அவர்கள் வந்து இறந்து போகிறாங்க. அந்த டைமில் பாடின ஃபஸ்ட்டு படம், அதாவது அவங்க ஒய்ஃப் இறந்து அந்த மாதமே பாடின ஒரு பாடல் தான் ஆராதனாங்கிற படம். ராஜேஷ் கண்ணாவுக்கு அவர் பாடுறாரு. எப்பேற்பட்ட ஹிட் படம். நான்லாம் அந்த படத்தை 27 தடவை பார்த்துருக்கேன். அவ்வளோ ஆக்சுவலாக எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஆனந்த் தேட்டரில் வந்து எனக்காக வந்து ஜி உமாபதி அவர்களுடைய சன் கர்ணா எனக்காகவே வந்து ஒரு டிக்கெட் வச்சுருவார். எப்போ வேணாலும் நினச்சேன் நான் உள்ளே ஓடி வந்து கர்ணா அப்படின்னு, வா 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 இருக்கு ஒரு சீட் இருக்குது போய் பாரு அப்படின்னு சொல்லுவார். போய் உட்காந்துருவேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த படம். ரீசெண்டாக போன வாரம் கூட உட்காந்து பார்த்தேன்னா பார்த்துக்கங்களேன். ஸோ அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகுது. ராஜேஷ் கண்ணா பிகம்ஸ் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு சூப்பர் ஸ்டார். அந்த அளவுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபேன் ஃபாலோயிங் எந்த ஆர்டிஸ்ட்டுக்குமே வரலன்னு சொல்லலாம். ஸோ இட் பிகம்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட்டு சூப்பர் ஸ்டார். அந்த சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய ராஜேஷ் கண்ணா எனக்கு கிஷோர்குமார் தவிர வேறு யாரும் பாடக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. ஸோ கிஷோர்குமார் அவர்களுடைய வாழ்க்கையில் 2வது இன்னிங்ஸ் ரொம்ப சூப்பராக நடக்குது. இந்த மாதிரி அவர் பாப்புலராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் ஆகுது. அப்போ வந்து சஞ்சய் காந்தி என்ன பண்ணுறாருன்னா, எமர்ஜென்சியை பற்றி எல்லோரும் தப்பாக பேசுகிறாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்கன்னு காமிக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு கலை நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. எல்லா ஆர்டிஸ்ட்டையும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க சொல்லி, இன்ஃபேக்ட் வந்து ஒரு இன்டைரக்ட் த்ரெட்டு கொடுக்குறாங்க, நீங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தே ஆகணும் அப்படி வந்து ஒரு கண்டிப்பாக சொல்லி. அதே மாதிரி கிஷோர்குமார் அவர்களுக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. கிஷோர்குமார் அவர்கள் வந்து எப்போவுமே உங்களுக்கு தெரியும், அவர் பிகினிங்கில் இருந்தே பணம் கொடுக்கலன்னா எங்கேயுமே போக மாட்டார். ஸோ அவருக்கு இவங்க ஃபோன் பண்ணோன்னே சரி எல்லாம் கேட்டுக்கிட்டு, உங்கள் ஆளை யாரையாவது என் மேனேஜர்கிட்ட பேச சொல்லுங்கள், மற்ற எல்லா விஷயமும் முடிவானதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ இருந்த அந்த ராஜீவ் சுக்லா அவர்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. யார் பேசுகிறான்னு நினச்சிட்ருக்கீங்க, நாங்கள் கவர்மெண்ட்லேருந்து பேசுகிறோம், நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு கரெக்டாக வந்து சேருங்க, இல்லை நடக்கிறதே வேறு அப்படின்னோடனே, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க, எங்கள் ஆள்கிட்ட பேசி எனக்கு உண்டானதை செஞ்சால் வரேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு இவரும் ஃபோனை வச்சிடுறாரு. பயங்கர கோவம் வந்து இதை போய் அவங்க சஞ்சய் காந்தி கிட்டே போட்டு கொடுக்குறாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்த நாள்லேருந்து தூர்தர்ஷன், ஆல் இண்டியா ரேடியோ எல்லாருமே இவரை பேன் பண்ணணும், யாருமே இவர் பாட்டை வந்து அந்த பேன் ரிமூவ் பண்ணுற வரைக்கும் போடக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அவ்வளவுதான். எல்லா இடத்துலையுமே இவருடைய பாடல்கள் வந்து ஒலிக்கிறது நின்று போகுது. இதுக்கப்புறம் 2 வருஷமா இல்லை 1 வருஷமா எனக்கு தெரியல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் பேன் ரிமூவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் கிஷோர்குமார் அவருடைய பாடல்கள் வந்து ஆல் இண்டியா ரேடியோலையும் தூர்தர்ஷன்லேயும் வர ஆரம்பிக்குது. ஸோ எதுக்குமே தலைவணங்காத ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்னு சொல்லலாம், ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஒரு வித்தியாசமான ஆட்டிடியூடு உள்ள ஒரு மிகப்பெரிய பாடகர் கம் நடிகர் தான் அவர். இப்படி இருக்கும்போது அவர் யோகிதா பாலையும் தன்னுடைய 3வது மனைவியை சந்திக்கிறார். அவங்களும் இவருக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. இன்ஃபேக்ட் எனக்கு கூட யோகிதா பாலையை நல்லா தெரியும். அவங்க கிட்டத்தட்ட ரேகா மாதிரியே இருப்பாங்க பார்க்குறதுக்கு, ரொம்ப ரேகா மாதிரி இருப்பாங்க, ஆனால் ரொம்ப ஒயிட்டாக க்யூட்டாக இருப்பாங்க, ரொம்ப நல்ல கலர் அவங்களுக்கு, கண்ணெல்லாம் பெரிய பெரிய கண். அடிக்கடி ரேகா வீட்டுக்கு மெட்ராஸில் வந்து அப்போ நிறைய படம், சென்னையில் தான் ஹிந்தி படம் ஷூட்டிங் நடக்கும், ஸோ நிறைய வருவாங்க. ஸோ வந்து இங்கே இருந்திருக்காங்க நிறைய. புஷ்பலிமா வீட்டில் வந்து ஹோட்டலில் இருந்தாலும் டெய்லி வந்து இங்கெல்லாம் உட்காந்து பேசி, நாங்கள்லாம் வந்து நல்ல கலகலன்னு பேசி பழகி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது அவங்கள பற்றி பேசும்போது நான் சொல்கிறேன். இந்த யோகிதா பாலி அவர்கள் வந்து அவர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாரு.
பட் கல்யாணம் பண்ண ஒரு வருஷத்துக்குள்ளேயே 2 பேருக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை. யோகிதா பாலி வந்து டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு 2 வருஷத்துக்குள்ளேயே டிவோர்ஸ் வாங்கிட்டு வெளியே வராங்க. டிவோர்ஸ் வந்து வாங்கி ஒரு வித்தின் ஒரு 6 மந்த்ஸே அவங்க வந்து மிதுன் சக்கரவர்த்தி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவர் டிவோர்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடியே அவர் கூட இவங்க பழகிட்டு இருந்தாங்கங்கிற மாதிரி நியூஸ்லாம் அவருக்கு கிடைக்கிது. இவருக்கு பயங்கர கோபம் வந்துடுது. இது எப்பேற்பட்ட ஒரு துரோகம், நான் விட்டேனா பாரு, அந்த மிதுன் சக்கரவர்த்திக்கு நான் ஒரு பாட்டு கூட பாட மாட்டேன்னு சொல்லி எவ்வளோ படங்கள் மிதுன் சக்கரவர்த்தி நடித்ததுக்கு இவர் பாட மாட்டேன்னு சொல்லிடுறார். அப்புறம் பிற்காலத்தில் அவரை ரொம்ப சமாதானப்படுத்தி அவருக்கு மார்க்கெட் கொஞ்சம் டவுனாக இருக்கும்போது நீங்கள் பாடுங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவரை பாட வைக்கிறாங்க. அப்புறமா அவரும் சரி இதெல்லாம் நாளாகி போச்சு, இனிமேல் இதெல்லாம் மனசில் வச்சுக்க வேணான்னு சொல்லி அப்புறம் அவர் வந்து டிஸ்கோ டான்ஸர் பாட்டெல்லாம் பாடுறாரு. அந்த பாடலும் மிகப்பெரிய ஹிட் ஆகுது. இவ்வளவே அமிதாப் பச்சன் அவர்கள் கூட இவர் சண்டை போட்டுட்டு பாட மாட்டேன்னு கொஞ்சம் நாளைக்கு பிடிவாதம் பிடிக்கிறார். இந்த மாதிரி நேரத்தில் தான் லீனா சந்தவாக்கர்னு சொல்லிட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு ஹிந்தி நடிகை, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய இடத்துல அவங்களுக்கு கல்யாணம் நடக்குது. அவங்க கணவர் வந்து சுடப்பட்டு இறந்துடுறாரு. ஸோ அவங்க கல்யாணம் ஆகி ஜஸ்ட்டு ஒரு கப்புள் ஆஃப் மந்த்ஸ்லேயே அது நடந்துருது. ரொம்ப இளம் விதவை. அவங்க விதவை ஆகும்போது அவங்களுக்கு வயசு 25 தான். அவங்களுக்கும் இவருக்கும் வந்து ஒரு சந்திப்பு ஏற்பட்டு அவங்கள காதலித்து இவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. வயதான காலத்தில், அதாவது அவருடைய மகனுக்கும் லீனா சந்தவாக்கருக்கும் வயசு வித்தியாசம் 2 வயசு தான். ஸோ இவர் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. கிஷோர்குமார் அவர்களும் கொஞ்சம் சீக்கிரமாகவே இறந்துடுறாரு. அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த அம்மா வந்து அந்த வீட்லேயே தங்கிடுறாங்க. வெளியவே அவங்க எங்கேயுமே வரதில்லை. இப்போ அவங்க பையன் கூட வளர்ந்து நல்ல பெரிய பையன் ஆகிட்டான். கிஷோர்குமார் அவர்களுடைய மகனான அந்த அமித் குமாரே அவங்கள நல்லா பார்த்துக்கிறாருன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் சில மாதிரியான சில என்ன சொல்கிறது ரூமர்ஸும் நிறைய வெளியில் உண்டு. எது எப்படி இருந்தாலும் அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. கிஷோர்குமார் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சகாப்தம், அதாவது அவருடைய அந்த ஆட்டிடியூட், அவருடைய அந்த குணத்தை வந்து நிறைய பேர் பேசியிருக்காங்க. என்னுடைய பிரதர்-இன்-லாவும் என் சகோதரனான கிருஷ்ண சக்கரவர்த்தியும் சேர்ந்து நயா பக்கரா அப்படின்னு ஹிந்தியில் ஒரு படம் எடுத்தாங்க. வினோத் மேரா ஹீரோ, நான் ஹீரோயின். அதில் ஹெலன் அவர்கள் வந்து ரொம்ப நல்ல ரோல் பண்ணியிருப்பாங்க. மெஹமூது, ஹெலன் அவர்கள் எல்லாம். அப்போ தான் ஹெலன் கூட எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனாங்க. அந்த படத்தில் ஒரு 3 பாடல்கள் வந்து கிஷோர்குமார் அவர்கள் வந்து பாடினாங்க. அப்போ தான் அந்த சாங் ரெக்கார்டிங் அப்போ நான் அவரை பார்த்தேன். எனக்கு 17 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். பட் கூட அப்போ ஃபோட்டோலாம் எடுத்திருக்கோம். ஆனால் எனக்கு அவரை பற்றி ஓவன் அப்போ ஒன்றுமே தெரியாது. ஸோ அந்த பாடல்கள் வந்து பாடும்போது அவரை நான் சந்தித்தேன். அண்டு அவர் கூட ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டது எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு நினைவு. இன்றைக்கும் வந்து அவரை பற்றி நினைக்கும் போது, அவர் பாடல்களை கேட்கும் பொழுது பாப்பா கண்ணில் கண்ணீரும் வரது உண்டு, ரொம்ப இதமாக ரொம்ப சுகமாகவும் இருந்தது உண்டு. ஸோ இப்பேற்பட்ட லெஜண்ட்ஸ் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் சந்திச்சிருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த கதையே எதுக்காகனா, எந்த விதமான ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் தன்னுடைய சுய முயற்சியில் முன்னுக்கு வந்த ஒரு பாடகர், ஒரு நடிகரை பற்றி தான். ஸோ அந்த மாதிரி யாருமே வந்து எனக்கு என்ன தெரியும், எனக்கு வந்து கற்றுக்க வாய்ப்பில்லை, எனக்கு கற்றுக்க பணம் இல்லை அப்படின்னு நீங்கள் சோர்ந்து போகாமல், நீங்கள் வாழ்க்கையில் என்னால் முடியும்னு நினைங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். லவ் யூ ஆல். டேக் கேர். For more such exclusive contents, do subscribe this channel and click the bell icon.